காஞ்சிபுரம் பரந்தூர் அடுத்த குணகரம்பாக்கம் தரைப்பாலம் தாமல் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரில் மூழ்கியது. தாமல் ஏரி நிரம்பிய நிலையில் கலங்கல் வழியாக செல்லும் உபரி நீர் குணகரம்பாக்கம் தரைப்பாலத்திற்கு மேல் சுமார் 2 அடி உயரத்திற்கு சீறி பாய்ந்து செல்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குணகரம்பாக்கம் தரைப்பாலத்தில் ஆபத்தை உணராமல் சிலர் வாகனங்களில் கடந்து செல்கின்றனர். மேலும் செல்லம்பட்டிட, இடையர்பாக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தரைப்பாலத்தை கடக்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆரியர் தேர்வு வினாத்தாள் மாறிய விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யார் என கண்டறிய நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. பிகாம் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட் பாடப்பிரிவுக்கான ஆரியர் தேர்வு சமீபத்தில் நடந்தது. அப்போது வினாத்தாள் மாற்றி வழங்கப்பட்டதால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் சரியான வினாத்தாள் வழங்கப்பட்டு தேர்வு எழுத கூடுதல் நேரமும் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வினாத்தாள் மாறிய விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யார் என கண்டறிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் பாலசுப்ரமணியம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் 12 பேரை கட்சியில் இருந்து நீக்கி அதிமுக அறிவித்துள்ளது. பசும்பொன்னில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுடன் கைகோர்த்த பிறகு கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக அதிமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்திற்கு 250 பக்க கடிதத்தை அனுப்பியிருந்தார். செங்கோட்டையனின் ஆதரவாளர்களான முன்னாள் எம்பி சத்யபாமா, அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் சுப்பிரமணியம், குறிஞ்சிநாதன் உள்ளிட்ட 12 பேர் ஏற்கனவே கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கட்சியை விட்டு நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவு 65% வாக்குகள் பதிவாகி புதிய சாதனை படைத்துள்ளது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் முதற்கட்டமாக நேற்று 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தர்பங்கா மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் படகு மூலம் கங்கை நதியை கடந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். இந்த நிலையில் பீகார் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு அதிகபட்சமாக 64.66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடந்த 2000ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 62.57% வாக்குகள் பதிவானதே இதுவரை அதிகபட்சமாக இருந்தது. மக்கள் திரண்டு வந்து வாக்களித்திருப்பது ஆட்சி மாற்றத்தை அவர்கள் விரும்புவதையே எடுத்துக்காட்டுவதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் கூறியுள்ளன. இதனிடையே வரும் 11ஆம் தேதி அடுத்த கட்ட தேர்தல் நடைபெறும் 122 தொகுதிகளில் நாளை மறுநாள் பிரச்சாரம் நிறைவடைகிறது. வரும் 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் வெளியாகும். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 22% உயர்த்தி நிர்ணயம் செய்ய கோரும் விவகாரத்தில் ஒன்றிய அரசு விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்றிய அரசின் இந்திய உணவுக் கழகம் சார்பில் தமிழக விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. நடப்பு சீசனில் 17% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசு அனுமதி அளித்தது. ஆனால் டெல்டா மாவட்டங்கள், வடக்கு, மத்திய மாவட்டங்களில் அண்மையில் பெய்த மழையாலும் நெல் கொள்முதல் செய்வதில் ஏற்பட்ட கால தாமதத்தாலும் நெல்லின் ஈரப்பதம் 22% அதிகரித்தது. எனவே கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 22% நிர்ணயம் செய்ய தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் 3 குழுக்கள் தமிழ்நாட்டில் நேரில் ஆய்வு செய்தன. இந்த குழுக்களின் அறிக்கைகள் தற்போது ஒன்றிய நுகர்வோர் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சரிடம் வழங்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து விரைவில் ஒன்றிய அரசு தனது முடிவை அறிவிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மறுபுறத்தில் பஞ்சாப் மாநிலமும் நெல்லின் ஈரப்பதத்தை அதிகரிக்க ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைக்க உள்ளது. சிவகங்கை அருகே காளையார்மங்கலம் பாகனேரி இணைப்புச் சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காளையார்மங்கலம், சானாகுளம், இளந்தமங்கலம், மாங்காட்டுப்பட்டி என பல்வேறு கிராமங்களை கடக்கும் சுமார் 6 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பணி 6 மாத காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் எழுப்பி உள்ளனர். ஆங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ள சேதமற்ற சாலையில் தினந்தோறும் பயணிப்பதால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் விபத்துகளில் சிக்குவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். நான் மட்டும் இல்லை, எல்லா மக்களுமே கஷ்டப்படுறாங்க. ஸ்கூல் வேன்ல இருந்து பிள்ளைகள் இருந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த ரோடு நல்லா காட்டுக்குள்ளே நல்லா ரோடு போட போகிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போது நாங்கள் படுற கஷ்டத்தை நினச்சா இது ஏன்டா உடைச்சாங்கன்னு சொல்லி வேதனைப்படுறோம். ஆனால் ஒரு அவசரமாக சந்தைக்கு போகணும் அப்படின்னா 1/2 மணி நேரம் ஆகுது. இதை விட்டு காலி பண்ணேன். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட இச்சாலை பணிக்கு விரைந்து நிதி ஒதுக்கி சாலை அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள SIR வார் ரூமில் நேற்று ஒரே நாளில் 627 பேர் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர். 2002ஆம் ஆண்டில் வாக்களித்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறி குடியேறியிருந்தால் வாக்குரிமை தற்போது எந்த இடத்தில் அமையும் என்று பெரும்பாலானோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். படிவத்தில் உறவினர் குறித்த தகவலை கட்டாயம் நிரப்ப வேண்டுமா? பெற்றோர் 2002 வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் போன்ற ஐயங்களையும் அவர்கள் எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் மக்களிடம் இருந்து வந்துள்ள அனைத்து கேள்விகளையும் பரிசீலித்து குழப்பங்களையும் சந்தேகங்களையும் தீர்க்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி தேர்தல் ஆணையத்தை திமுக சட்டத்துறை சார்பில் அணுகிட மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ MP-யிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து திமுக தொடர்ந்துள்ள மனுவை உச்சநீதிமன்றம் வரும் 11ஆம் தேதி விசாரிக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை தமிழகத்தில் மேற்கொள்ள தடை விதிக்க கோரி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் தீவிர திருத்த பணிகளில் ஏற்பட்ட குளறுபடிகளை மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அவசரமாக தமிழகத்தில் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்பதால் அதற்கு தடை விதிக்குமாறு முறையிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுகவின் மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதி K வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. திமுகவின் மனு மீது வரும் 11ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய போது பரவலாக கனமழை பெய்த நிலையில் கடந்த சில நாட்களாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும், நாளை மறுநாள் கன்னியாகுமரி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணித்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் அடுத்த வாரம் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பருவமழை மீண்டும் தீவிரமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புழல் ஏரி வேகமாக நிரம்பி வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து 200 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட ஏரியில் தற்போது 2954 மில்லியன் கன அடி நீர் நிரம்பியுள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 1115 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. 21.2 அடி ஆழம் கொண்ட ஏரியில் நீர்மட்டம் 19.71 அடியாக உள்ளது. தற்போது புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து 3வது முறையாக 200 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் உபரிநீர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும், கால்வாயில் குளிப்பது, துணி துவைப்பது கூடாது எனவும் ஆட்சியர் பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார். நடிகை கௌரி கிஷனிடம் யூடியூபர் அநாகரிகமாக கேள்வி எழுப்பிய விவகாரத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நடிகர் சங்க தலைவர் நாசர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பத்திரிகையாளர் சந்திப்புகளில் ஒரு சில வக்கிரமான நபர்கள் பத்திரிகையாளர்கள் போர்வையில் நடிகைகளை பார்த்து ஏளனமாக கேள்வி கேட்பதும் அவமானப்படுத்துவதும் கவலை அளிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் சகோதரி ஒருவருக்கு நிகழ்ந்த நிகழ்வு அதே நபரால் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னொரு சகோதரிக்கும் நிகழ்ந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய சூழலில் செல்போன் இருந்தால் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து பத்திரிகையாளராக்கிவிடலாம், திரைத்துறையினர் பற்றி அவதூறுகளை ஆபாசமாக பரப்பி பார்வையாளர்களை பெற்றுவிடலாம் என்ற மோசமான நிலை நிலவுகிறது. திரைத்துறையினருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பத்திரிகை துறையில் இதுபோன்ற களைகள் முளைத்திருப்பது நாம் அனைவரும் ஒன்று கூடி பேசி சரியான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நாசர் தெரிவித்துள்ளார். மராட்டிய மாநிலம் புனேவை சேர்ந்த பெண் பீகாரில் வாக்களித்ததாக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது சர்ச்சையாகியுள்ளது. கடந்த மே 13 அன்று மராட்டிய மாநில சட்டமன்ற தேர்தலில் மோடிக்காக வாக்களித்ததாக ஊர்மி என்ற பெண் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதே பெண் பீகார் தேர்தலில் மோடிக்காக வாக்குப்பதிவு செய்ததாக படத்துடன் பதிவிட்டார். இதனை சுட்டிக்காட்டும் நெட்டிசன்கள் பிரதமர் மோடிக்காக வாக்கு திருடும் பெண் என்று கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதனிடையே பீகார் மாநில 2ஆம் கட்ட தேர்தலுக்காக பீகாரின் பாகல்பூர் மற்றும் பங்கா போன்ற இடங்களில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லியில் வாக்களித்த பாஜக தலைவர்கள் சிலர் பீகார் முதற்கட்ட தேர்தலிலும் வாக்களித்திருப்பதாக பகீர் குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார்.
சிவகாசியில் அடுத்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசு உற்பத்தியை தொடங்கியுள்ளனர். இதையொட்டி அனைத்து பட்டாசு ஆலைகளும் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டது. தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள காவல் தெய்வமான முனியசாமிக்கு உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள் ஒன்று கூடி சிறப்பு பூஜை நடத்தினர். அப்போது பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்து விபத்தில்லாத பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். சாமி கும்பிட்டு இன்னைக்கு தான் நாங்கள் வேலை துவங்குறோம். துவக்கி நல்லபடியாக நாங்கள் இன்னைக்கு பட்டாசு தொழிலில் ஈடுபடுறோம். விபத்தில்லாத பட்டாசை நாங்கள் செயல்படுத்துவோம். நல்ல முறையில் நாங்கள் எல்லா தொழிலாளர்களும் சேர்ந்து நல்லபடியாக வேலை செய்வோம். நடப்பாண்டு தீபாவளிக்கு சுமார் 7000 கோடிக்கு பட்டாசு விற்பனை நடைபெற்றதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். அடுத்த ஆண்டு தீபாவளிக்கு 10,000 கோடிக்கு பட்டாசு வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்ப்பதாகவும் புதிதாக பல்வேறு ரக பட்டாசுகளை தயாரிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டனர். திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் பூச்சி தாக்குதலால் எலுமிச்சை விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சுற்றுவட்டார விவசாயிகள் எலுமிச்சை பழத்தை சிறுமலை செட்டுக்கு கொண்டு வந்து ஏலம் மூலம் விற்பனை செய்து வந்தனர். தற்போது மழையின் தாக்கம் காரணமாக எலுமிச்சை பழத்தில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு விற்பனைக்கு வரத்து குறைந்துள்ளது. ஆனால் மழைகள் காரணமாக பூச்சியை கொஞ்சம் சொரியாததால் வருது. கீழே புல்லு அதிகமாக இருக்கனால விவசாயி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பழ நிலவரம் போன மாதம் 7 ரூபா வரல போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதம் 4 ரூபா வரல போயிட்டு இருக்கு. குறிப்பாக நாளொன்றுக்கு 4 டன் எலுமிச்சை விற்பனைக்கு வந்த நிலையில் தற்போது 2 டன்னாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். பழத்தின் தரம் மற்றும் மழையால் வியாபாரிகள் வரவில்லை என்பதால் 50 கிலோ எடை கொண்ட எலுமிச்சை மூட்டை விலை ஒரே வாரத்தில் 7,000 ரூபாயிலிருந்து 4,000ஆக குறைந்துள்ளது. கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோமுகி அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து தொடர்ந்து 29 நாட்களுக்கு 200 கன அடி உபரி நீர் பாசனத்திற்காக திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் திறப்பால் வடக்கணந்தல், பரிகம், மாவடிப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 10,860 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. கோமுகி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வடக்கணந்தல், அக்கராபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் சாகுபடி பணியை தொடங்கியுள்ளனர்.